உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும், கூலிங்கா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிரே ஹேரை எப்படி கண்ட்ரோல் பண்றதாங்க பார்க்க போறோம். எனக்கு அவ்வளவு நரமுடி இருக்கும். இப்ப ரீசெண்ட் டைம்ல ஒரு ரொட்டீன்லாம் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. எங்க மாமா கூட பார்த்துட்டு என்னடா நரமுடியெல்லாம் காணா அப்படின்னு அவர் கேட்டாப்ல. சரி இதை வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லிதாங்க மேக் பண்ணேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், வேணா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவைப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆலோவேரா தாங்க. மெயின்ல எங்கேயுமே கிடைக்காது, அதனால அக்காட்ட சொல்லி பறிச்சுட்டு வர சொன்னேன். அதெல்லாம் கவர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு ரெண்டாவது தேவைப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை தாங்க. இது ஒரு 10 ரூபா கட்டா வாங்கி உரிச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஆலோவேரா போட்டு தாங்க ப்ரிப்பேர் பண்ண போறோம். நேத்தே அக்கா வீட்டுல இருந்து பறிச்சுட்டு வந்ததுனால இந்த இடம்லாம் அப்படியே கருப்பா ஆயிருக்குங்க. ஒன்னும் இல்ல, அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த கருப்பெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அடியிலாம் வெட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சைடில் இந்த முள்ளு மாதிரி இருக்குங்க, அதெல்லாம் அப்படியே கீறி அப்படியே இந்த சைடும் அப்படியே கீறி ஃபுல்லாக எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்தால் போதும். இதை எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சீவி எடுத்துக்கின்னு இதெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபேஸுக்கு வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சீவி தனியாக எடுத்துக்கோங்க. 1 hour later. இந்த ஜெல்லை அதுக்கப்புறம் ஒரு பிளேட்ல வந்து தனியா பிரிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, போதும். பேலன்ஸ் இருக்க இந்த ஜெல்லை அப்படியே ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும், கூலிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கருவேப்பிலைய கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்தா முடிஞ்சுச்சு. இப்படி இந்த ஆலோவேரா ஜெல்லை அப்படியே மிக்சி ஜாரில் அப்படியே மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வச்சிருக்க எல்லா கருவேப்பிலையும் எடுத்து இதில் போட்டுருங்க. இப்போ அவ்வளோதாங்க, மிக்சியில் அரைச்சி எடுத்தா முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த லிக்யூடு மாதிரி கொஞ்சம் ஆயிருங்க. இதை அப்படியே தலைக்கு அப்ளை பண்ணால் முடிஞ்சுது. எடுத்து நல்லா ஸ்கேல்ஃபில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. நல்லா உள்ளார அப்படியே போகிற மாதிரி அப்ளை பண்ணால் போதும். Start music. அப்ளை பண்ணி 1/2 hour ஊற விட்டாச்சுங்க. இப்போ போய் குளிச்சுட்டு வந்தா கரெக்டா இருக்கும், முடிஞ்சது. அவ்வளோதாங்க, நம்ம குளிச்சு ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு ஹேர் பார்த்தா தெரியும், நல்லா பிளாக்காவே இருக்கும். கிரே ஹேர்லாம் அந்த அளவுக்கு வெளியே தெரியவே தெரியாதுங்க. ஃபேன் போடல, அதான் கொஞ்சம் வேக்குது. இந்த மாதிரி வீக்லி ட்வைஸ் பண்ணிங்கன்னா போதும், ஹேர் பிளாக்காகவே இருக்கும், கொஞ்சம் க்ரோத் இருக்கும், ஹேர் க்ரோத்தெல்லாம் இருக்கும். அதே மாதிரி கருவேப்பிலை வந்து நீங்கள் தினமும் காத்தால சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ போடலாமா, ஹேர் கேர் ரொட்டீன் இந்த மாதிரி வீடியோ போடலாமான்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அதையும் சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், எல்லாம் சேஃபாக இருங்க. டாட்டா பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.